தெய்வானே, ஏய் தெய்வானே, என்னங்க? தலை வலிக்குது டீ போட்டு கொடுன்னு எப்ப கேட்டேன், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. அப்ப உங்க பக்கத்துல இருக்கிறது என்னவா? டீயா இது? நான் காப்பி இல்ல நினைச்சேன். குடுத்து காம் நேரம் ஆச்சு. ஒரு வாய் குடிச்சாதானே டீயா காப்பியான்னு தெரியும். இன்னும் யாரும் பச்சை தண்ணியா போயிருக்கோம். இருங்க, சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். கையில கொடுத்த டீயை மறக்கிற அளவுக்கு இந்த மனுஷனுக்கு என்னதான் யோசனையோ. சத்யா, ராஜே, பிள்ளைங்கெல்லாம் எங்க? சத்யா கோயிலுக்கு போயிருக்கிறா, ராஜி காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கா. சங்கரபாண்டி, பா வண்டி எடுப்பா. உரகடை மூர்த்தியை பார்த்து காசை கொடுத்துட்டு வரலாம். பா வண்டியில் போகணுமாப்பா? ஆமாப்பா, வண்டினா விருட்டுன்னு போயிட்டு வந்துடலாம்ல. பா உங்களுக்கு எதுப்பா வீண் அலைச்சல்? ஏன்டா காசை கொடுப்பா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேப்பா. அவன்கிட்ட ஒரு தாக்கல் பேசணுப்பா. ஒரு 8 போயிட்டு வந்துருவோம். என்னப்பா பாக்குற? உனக்கு எதுவும் வேலை இருக்கா? இல்லைப்பா, வண்டியை சரவணன் எடுத்துகிட்டு போயிருக்கான்ப்பா. அவன்கிட்ட எது வண்டி கொடுத்த? எங்க போயிருக்கான் அவன்? அது நம்ம முருகேசன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பாவம் வயசானது. அதான் பைக்கில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கான். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா உதவி பண்றதுக்கு முதல் ஆளா நிப்பான் என் பேராண்டி. ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உதவி செய்வாரு, வீட்டுக்கு தான் உபத்திரத்தை கொடுப்பாரு. சரி, நான் நடந்தே போய்க்கிறேன். என்னங்க டீயை குடிக்காம போறீங்க? உன் டீயை நீயே குடி. அதுக்குள்ள என்னவா? ஐயோ, தையக்கடைக்கு போனவன் அளவு ஜாக்கெட் எடுக்காம போயிட்டானே. தைய கிடைக்கா? ஆமாங்க, திருவிழாக்கு பேண்ட் சட்டை தைக்கணும்னு தையக்கடைக்கு துணி கொடுக்க போறேன்னு பறந்தேன். போறப்ப என் ஜாக்கெட்டை துணி கடையில் கொடுத்துட்டு போறேன்னா அளவு ஜாக்கெட்டை மறந்துட்டு போயிட்டாங்க. என்னம்மா? ஓ, மைனர் திருவிழாவுக்கு புது துணி தைக்க கொடுக்க போயிருக்காரா? எப்படி 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 அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதலா ஓடுவாரு.